கார்த்திகை 13ஆம் தேதி அன்னைக்கு குரு பெயர்ச்சி பாதங்கள் என்று பார்க்கும் பொழுது ரிஷபராசியில் ரோகிணி 4, ஆயில்யம் 2, திருவோணம் 4. அதாவது ரோகிணி நட்சத்திரத்தின் 4ஆம் பாதத்தில் குரு பகவான் வருகிறார். அதே ஒன்று பார்க்கும் பொழுது ஆயில்யம் 2 என்று பார்க்கும் பொழுது குரு பகவான் 10ஆம் பாவத்தில் செல்வதால் தொழில் சம்பந்தம் சில பேருக்கு மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதேபோல் கடகராசியில் திருவோணம் 4ஆம் பாதமாக உச்சத்தில் செல்கிறார். ஆக உச்சத்தை நீச்சத்தை அறிந்து இந்த குரு பகவான் செயல்பட்டால் நம் வாழ்வில் வெற்றி பெறலாம். ஆக இந்த குரு பகவான் இந்த கிருத்திகா நட்சத்திரம் என்று பார்க்கும் பொழுது, அதாவது ரோகிணி 4, ஆயில்யம் 2, திருவோணம் 4 ஆகிய சாரங்கள் வரும் பொழுது இந்த ராசி, அதாவது கடகராசி அல்லது மேசராசி மிகவும் சிறப்பாக இருக்கும். ஆக மகர ராசி தொழில் மாற்றங்கள், இடமாற்றங்கள் செய்ய வாய்ப்புகள் உண்டு. ஆக மேசராசியும் கடகராசின்னு பார்க்கும் பொழுது இந்த குரு பகவான் அதி உன்னதமாக உங்களுக்கு தொழில் மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. சில காரியங்கள் மற்றும் வீடு மனைகள் வாங்குறது, வாகனங்கள்